ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்ப்போம். சிம்மராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், அதிகாரம், பதவி, பட்டம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த விதமாக அவர்கள் நினைக்கும் பொறுப்புகள் அவர்களுக்கு வந்து சேரும். ஞான கிரகமான கேதுவும் உங்களது ராசியில் இந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி பெயர்ச்சியாகிறார். மிகவும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஞானம் சம்பந்தமாக அறிவு தேடுபவர்களுக்கெல்லாம் அது சம்பந்தமாக பலரது உதவியும் கிடைக்கும். சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்வார்கள். அதற்குரிய பலனும் அவர்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்துறையில் ஈடுபட்டு அதற்கான கோவில் சம்பந்தமாக புதிய கோவில் கட்டுவதோ அல்லது ஆன்மீக சம்பந்தமான துறையில் இருக்கவோ, அது சம்பந்தமான வேலை வாய்ப்புகளோ, எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு அரசு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அஷ்டம சனி உள்ளதால், அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்தின் அதிபதி 11இல் இருப்பதால் பயம் தேவையில்லை. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண தடையும் அகலும். இதுவரை குடும்பத்தில் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பின் அவை யாவும் நீங்கிவிடும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். இதுவரை குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்களும், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இல்லாமலும் பலவிதமான பிரச்சனைகளும், எதிர்பார்த்த இடம் மாற்றம், பதவி மாற்றம், தொழில் மாற்றம் இது போன்றவற்றுக்கு விண்ணப்பம் அளித்தும் அது குப்பையில் போடும் அளவிற்கு அங்கேயே இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றல் வாங்கி வரக்கூடிய சூழ்நிலை அமையும். கடல் கடந்த பயணங்களால் எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனாகவே இருக்கும். எனினும் 8ஆம் இடத்திற்கு அஷ்டம சனி இருப்பது உங்களுக்கு உடல் ரீதியாக பலவிதமான பிரச்சனைகளும் உண்டாகும். தொழிலில் சிறு சிறு மந்தமான தன்மை ஏற்படும். நீங்கள் எவ்வளவுதான் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக உழைத்தாலும் உங்களது உடல் உங்களது மனதிற்கு தகுந்தாற்போல் அமையாமல் அது பலவிதமான பாடாய்ப்படுத்திவிடும். உங்களது கால் பிரச்சனை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, கண் சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இவையெல்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு சற்று மனதிற்கு நிம்மதியை குறைக்கும் விதமாகவே இருக்கும். ஆனால் தனவரவு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே இதுவரைக்கும் ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். ஒரு சிலருக்கு சட்டம் சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். வியாபார நிமித்தம் எதிர்பார்த்த தனவரவும் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நீண்ட வருடமாக நமக்கு கிடைக்காமல் இருக்கும் பணம், சொத்து இது போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். குடும்பத்திலிருந்து சண்டை கலகம் செய்து வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் கூட உங்களது நிலைமையை புரிந்து கொண்டு உங்களிடம் வந்து சேர்வார்கள். உங்களது குடும்ப உறவினர்கள் வழி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் உண்டாகும். சொத்து தர்க்கங்கள் தீரும். குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ வெளிநாடு வெளியூர் போவதன் மூலமாக எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். தொழில் நிமித்தம் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் செழிப்பாகவே இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் திறமையும் உங்களுக்கு உண்டாகும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்ளவும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் இந்த ஆண்டு சற்று அதிகமாகவே இருக்கும். ஆனால் தனவரவு அதிகமாகவே வந்து சேரும். மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். இந்த ஆண்டில்
அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். இந்த ஆண்டு இனிமையாகவும் தனவரவு நிறைந்த ஆண்டாகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகவும் அமையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.